பிஜேபி வில் டேக் தி மேஜர் ஷேக். அதாவது 39 25 26 எடுக்கலாம். அந்த சமயத்தில் 26 to 29 தட் இஸ் வெரி குரூஷியல். இது அப்போ மறுபடியும் அண்ணாமலைஜி உள்ள வரலாம். என்னென்ன பொறுப்பு ப்ராமிஸை டிஎம்கே கொடுத்தாங்க, எதை நிறைவேற்றினாங்க, எந்த அளவுக்கு ஊழல், டாஸ்மாக் ஸ்கேம், அது இதுவாகட்டும், கொலை கொள்ளை, இது எல்லாத்தையும் பார்க்குறது, இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறாங்க. பிஜேபி கேடர்ஸ், ஏடிஎம்கே கேடர் 2 பேரும் இணைந்து அப்படி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து திமுக கழகம் மற்ற எதிர்கட்சிகளுக்கு வயிற்றில் கலக்கம் வந்தது. நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர். ஸோ ஏடிஎம்கே அந்த தலைவர்களுடன் அவருக்கு நெருக்கம், பழைய தோழமை உண்டு, நெருக்கம் இருக்க. அதனால் இவங்க ஏடிஎம்கேவுக்கு இது பண்ணுவாரா, பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் ஒரு தலைவர். இந்த அடுத்த 3 வருஷத்துக்கும் அண்ணாமலை வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணித்து. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்னவோ திரும்ப இருக்கும், 2026 எலெக்ஷனை விட 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி 4 எம்எல்ஏ இருக்கிற இடத்துல நாளைக்கு 28 30 எம்எல்ஏ வரலாம். நாளைக்கு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி அதில் எந்தெந்த இதில் எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அதில் ஒரு டிஎம்கேயில் இருக்கிற விசிகே கம்யூனிஸ்ட் அங்கே இருக்க போகிறாங்களா இல்லை விஜய் கட்சிக்கு போக போகிறாங்களே தெரியாது. ஏடிஎம்கேவும் இந்த எலெக்ஷனில் தோற்றுறதுனால there is every possibility ஏடிஎம்கே உடையறதுக்கு சான்ஸ் உண்டு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். தமிழக அரசியல் வந்து இப்போ பிஜேபியோட ரோல் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து நயினார் என்ன சொல்றாருன்னா 2026 எலெக்ஷன்ஸ் ஃபார் ஏடிஎம்கே, 2029 எலெக்ஷன்ஸ் ஃபார் பிஜேபி அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 2026 இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தன்னுடைய பொசிஷனை, தன்னுடைய வேகத்தை வந்து குறைச்சிட்டாங்களோ பிஜேபி அப்படின்ற கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கேன். இல்லை சார், வேகத்தை எல்லாம் குறைக்கவில்லை. அதாவது 2024 எலெக்ஷன்லேயே பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் காலை ஊன்றியாகிவிட்டது. அது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் 5% 4% இருந்தது. அண்ணாமலைஜி அவர்கள் 2023 ஜூலை 27 நினைக்கிறேன் அமித்ஷா ஆரம்பித்து வைத்த ராமேஸ்வரத்திலேருந்து அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ஆரம்பித்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி செப்டம்பர் 2023 ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி விட்டு போயிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கப்புறம் இருந்தாலும் அண்ணாமலை அப்படின்னு ஒரு தலைவர், அந்த அளவுக்கு ஒரு யங் பர்சன், டைனமிக் லீடர்ஷிப், போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 11.5% ஓட் ஷேர் பிஜேபிக்கு கிடைச்சிது. அதனுடைய ஆனால் ஏடிஎம்கே தனி, பிஜேபி தனியாக போயிட்டதுனால 39க்கு 39 டிஎம்கே ஜெயித்தாங்க. ஆனால் அன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 பேரையும் சேர்த்து கூட்டினீங்கனால் ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டும் 15-18 இடத்துல இவங்க தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேர் கூட்டணி இருந்திருந்தால் இந்த 39க்கு 39 வந்து இருக்காது, சான்ஸே இல்லை. ஓகே, அது முடிஞ்சு போன கதை. இப்போது இவங்க ஏடிஎம்கேவும் அவங்களுடைய என்ன ரியலைசேஷன்னா 2026 எலெக்ஷன் ஏடிஎம்கேக்கு ஒரு முக்கியமான அரசு எலெக்ஷன், எடப்பாடி அவர்களுக்கு முக்கியமான எலெக்ஷன், வால்வாசாவா எலெக்ஷன். ஆமாம், கண்டிப்பாக. இல்லாட்டா யூ வில் கோ இன்டு பொலிட்டிக்கல் ஒப்ளிவியன். அந்த அரசியலுடைய அந்த இது முடிஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஆகிடும், சன்னியாசம் மாதிரி ஆகிடும். ஸோ ஏடிஎம்கேவும் இந்த எலெக்ஷனில் தோற்றுறதுனால there is every possibility ஏடிஎம்கே உடையறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் இருக்குது. இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து இது வந்து வால்வாசாவா தேர்தல், பிஜேபிக்கு வந்து வளர்ந்து வர கட்சி, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து உருவாயிடுச்சு அப்படின்றது. இந்த இடத்துல முக்கியமாக பிஜேபியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது அண்ணாமலை இருக்கும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்பயும் பேச பொருளாகவே இருப்பாங்க, இங்கே வந்து அரசியல் காலத்தில் வந்து நடமாடிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ 2026 வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக பிஜேபியோட ஃபோர்ஸ் குறைஞ்சிருச்சோ, அவங்களுடைய பேச பொருள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்ற கொஸ்டின். இல்லை ஃபோர்ஸ் குறையல. அதாவது இன்றைக்கி வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர் தான்
பிஜேபி தமிழ்நாடு யூனிட்டுடைய பிரசிடென்ட். அண்ணாமலை அவருடைய பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, யங் மேன், டைனமிக் பர்சன், எல்லாத்துலேயும் வேகம், இது அழுத்தம், தட் இஸ் a different personality. அதான் சார் இந்த இடத்துல என்னன்னா அவருடைய பர்சனாலிட்டியை வந்து பிஜேபி இந்த இடத்த கரெக்டாக பயன்படுத்தலையோ அப்படின்னு பயன்படுத்தாமல் இல்லை சார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் வந்து ஒரு டெமோக்ரஸி இருக்குது சார். அதான் 3 வருடம் முடிஞ்ச உடனே வேறு தலைவரை சூஸ் பண்ண சார் போகிறாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் சார். டெமோக்ரஸி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கட்சி எடுத்துக்கிட்டால் அந்த கட்சியில் வந்து ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவங்க வெளியே போகிறாருன்னா அடுத்த தலைவர் வரும்போது அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பாலிசி இடத்துல ஒரு டெசிஷன் சொல்ல மாட்டார். ஆனால் மக்கள் பிரச்சனையில் இருந்துகிட்டே இருப்பார்ல. ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை வந்து மக்கள் பிரச்சனையில் இருந்தும் அவரை வந்து தள்ளி வைக்கிறாங்களோ, அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு கட்சியிலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ பிஜேபி சார்ந்தவங்களே? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு கட்சின்னு எடுத்துட்டால் உட்கட்சி பூசல் குழப்பம்லாம் கண்டிப்பாக சார் உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக்ல எவ்வளோ அண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போனாருன்னு. அதுக்கு பின்னாடி வந்து பிரச்சனை எல்லா இடத்துலையுமே பிஜேபியோட ரோல் ரொம்ப கம்மியாக தானே இருக்கா. எதிர்கட்சியாக செயல்படுற இடத்துல பிஜேபியோட ரோல் கம்மியாயிருச்சு நம்ம எடுத்துக்கலாம்ல. இல்லை, அந்த மாதிரி எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அதான் நான் சொல்கிறேன், டாஸ்மாக் ஸ்கேம் இன்றைக்கும் இருக்குது, அதை பற்றி பேசிட்டு தான் சார். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்போ வந்து டிஎம்கே கூட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்குல்ல, அதில் வந்து அவரோட ரோல் அதிகமாக இருக்குல்ல. அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி வந்த பிரச்சனையில் வந்து எடுத்துகிட்டு போலேன்ற கொஸ்டின் இருக்குல்ல. இல்லைங்க, ஒருத்தருடைய வே ஆஃப் ஆக்டிங் தட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் என்ன மாதிரி ஒரு இதை வந்து அப்ரோச் பண்ணுறேன், தி வே ஆஃப் அப்ரோச், உங்களது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ட் ரிசல்ட் ஒன்றா இருந்தேன்னு வச்சுங்க, தட் இஸ் என் ஆஃப். இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஹைகமாண்ட் அமித்ஷா அவங்க என்ன சொன்னது, எங்களுடைய இலக்கு 2026 திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவது தான் அப்படின்னு. இதை தாங்க இலக்கு. பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல. ஏன்னால் கண்டிப்பாக தனியாக நின்னாலும் 2026 பிஜேபி அந்த அளவுக்கு பிடிக்குமா? இல்லை சார். ஏன்னால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இவங்க ஏற்கனவே 2021 எலெக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 43-45% டிஎம்கே கூட்டணி. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியில் இவங்க மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு. டிஎம்கே 26.5% தான் வாங்கித்து, ஏடிஎம்கே 20.5, பிஜேபி 11.5. ஸோ இந்த இதில் 2026 பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இலக்கு அவங்கள ஆட்சியை விட்டு விலக்கணும். அப்போது ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வேணும். அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணிக்கு இப்போ நைனா நாகேந்திரன் வந்துட்டாரா சார், அதனால் இது வந்து அந்த அளவுக்கு வேகம் இல்லையா, அப்படி எடுக்க முடியாது. நைனா நாகேந்திரன் வந்ததுனால தான் நேற்று ஜூலை 7ஆம் தேதி ஏடிஎம்கே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் இதை ஆரம்பிக்கிறச்ச நைனா நாகேந்திரன், அதுக்கப்புறம் எல் முருகன் எல்லாருமே ஒரே இதில் வேனில் உட்காந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படி ஒரு கூட்டம். பிஜேபி கேடர்ஸ், ஏடிஎம்கே கேடர்ஸ் 2 பேரும் இணைந்து அப்படி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்தே திமுக கழகம் மற்ற எதிர்கட்சிகளுக்கு வயிற்றில் கலக்கம் வந்திருக்கும். ஏன்னா இதுதான் முக்கியம் ஒரு எலெக்ஷன் வரும்போது. சார் இன்னுலேருந்து 9 மாதம் இருக்குது. இந்த 9 மாதத்துக்குள்ளே டாப் லெவல் லீடர்ஸ் 2 மாதம் ஒரே மாதத்தில் ஆமாம் முடிவு பண்ணியாச்சு நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலாம்பாங்க. ஆனால் கேடர்ஸுக்குள்ளே அந்த நெருக்கம் வரணும். ஏன்னா பூத்துக்கு இஸ் இம்பார்ட்டன்ட். கிளையில் எப்படி வேலை செய்ய போகிறாங்க, மெயின் இது அடிமட்ட தொண்டர்கள் அவங்க தான் சார் இம்பார்ட்டன்ட். அவங்க தான் கொடி பிடிச்சி ஊர்வலம் போகிறது, அவங்க இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய நெருக்கம் நேற்று 7ஆம் தேதி பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு இது ஏடிஎம்கே கொடி, பிஜேபி கொடி எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு ஊர்வலம். இதுதான் ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக இந்த நைனா நாகேந்திரன் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அதை தவிர நைனா நாகேந்திரன் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர். ஸோ ஏடிஎம்கே அந்த தலைவர்களுடன் அவருக்கு நெருக்கம், பழைய தோழமை உண்டு, நெருக்கம் இருக்க. அதனால் இவங்க ஏடிஎம்கேவுக்கு இது பண்ணுவாரா, பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் ஒரு தலைவர். அதனால் நைனா நாகேந்திரன் அவரை பொறுத்தவரைக்கும் சார் அவர் பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட். யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு சிரித்த முகம், அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு பேச்சு இருந்தாலும் அந்த பேச்சில் ஒரு இது இருக்கும், அழுத்தம் இருக்கும். ஸோ அதனால் இவர் ரொம்ப நல்லாவே பண்ணுறார். இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த எலெக்ஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி a very big turning point ஃபார் என்டிஏ கூட்டணி. சரி, இப்போ வந்து நம்ம நைனா நாகேந்திரன் பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்திருக்காரு. இப்போ வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அந்த ரோலை வந்து அண்ணாமலை எப்படி இங்கே வந்து பிஜேபி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு க்ரௌடு புல்லர். இப்போ நம்ம வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு க்ரௌடு புல்லர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவரை நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போமா? அதை தானே பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, அதாவது
பிஜேபி நம்ம இவ்வளோ பேச்சு பேசுகிறோமே, பிஜேபி ஹைகமாண்டுக்கு தெரியாதா சார் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்? தெரியும். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 242 சீட்டு தான் கிடச்சிது. வேற 2019 அந்த 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 303 304 சீட் பிஜேபி மட்டும் கிடச்சிது. ஸோ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஹரியானா எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன், டெல்லி எலெக்ஷன், அப்புறம் இன்னொரு எலெக்ஷன், 4 எலெக்ஷனும் க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்க பிஜேபி. காங்கிரஸ் அப்படி இப்படி நாங்கள் 49 சீட்லேருந்து 100 சீட்டு கிடச்சிது 2024. இனிமேல் எங்களுக்கு ஏறுமுகம் தான் இண்டி கூட்டணிக்கு நாங்கள் தவிடுபொடியாக ஆக்கியாச்சு அதை. ஸோ அந்த சாணக்கியத்தனம் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எந்த தலைவர் எப்படி யூஸ் பண்ணணும் இருக்குது. எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. அண்ணாமலை நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, இந்த அடுத்த 3 வருஷத்துக்கும் அண்ணாமலை வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணித்து. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்னவா தெரியுமா இருக்கும், 2026 எலெக்ஷனை விட 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஜேபி. அந்த சார் இப்போ 2029 எலெக்ஷன்ஸ் வந்து பிஜேபி அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களா? ஆமாம். அது ஏன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம சீட்டே இல்லாமல் தான் இத்தனை முறை 3 முறை ஆட்சி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். அப்படின்னு மட்டும் 2029 நம்மளுக்கு மற்ற ஸ்டேட்டில் வந்து ஏதோ ஒரு பின்னடைவு இருக்கும், அதனால் தமிழ்நாட்டிலையும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? இல்லை, அப்படி இல்லை. அதாவது சார் 2026 எலெக்ஷனில் முன்னாடியே சொல்லியாச்சு. என்ன ஒரு லீடிங் பார்ட்டின்னு யார் சார்? ஏடிஎம்கே தான். டிஎம்கே இந்த பக்கம் ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே தலைமையின் கீழ் பிஜேபி என்டிஏ கூட்டணின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் ஜெயிச்சால் ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போகிறது, எடப்பாடி அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பிஜேபியுடைய நோக்கம் இதுதான் சார், டிஎம்கே ரிமூவ் பண்ணணும், பிஜேபி ஆல்சோ வில் கெட் மோர் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ சீட்ஸ். இவங்க கேட்பாங்க 40 50 கேட்கலாம். ஏன்னா முந்தைய மாதிரி இவங்க 150 சீட் நான் நிற்க போகிறோம் ஏடிஎம்கேன்னு சொல்ல முடியாது, அந்த பக்கம் டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. சிம்பிள் மெஜாரிட்டி 118. இந்த 118 தாண்டி மேபி அனதர் 12 18 20 மேபி 135 140 அதிகபட்சம், அவ்வளோதான். மீதி 94 சீட் இவங்க பாக்கி மீதி இருக்கிற பிஜேபி மற்ற கூட்டணி கட்சிகளை பிரித்து கொடுக்கணும். அதில் பிஜேபி மேகெட்டிய மேஜர் ஷேர் ஒரு 35 40 45 சீட். ஸோ எலெக்ஷனில் ஜெயிச்சா இன்றைக்கி 4 எம்எல்ஏ இருக்கிற இடத்துல நாளைக்கு 28 30 எம்எல்ஏ வரலாம். நாளைக்கு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி அதில் எந்தெந்த இதில் எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அதில் ஒரு க்ரௌடு புல்லர், மக்கள் மீது ஒரு எல்லா ஸ்கீமு வெல்ஃபேர் ஸ்கீமெல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா மக்களோட இது வந்து நம்ம கவனத்தை ஈர்க்க முடியும். அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2029க்கு ரொம்ப இதுவாக இருக்கும். 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணின்னு அமைந்தால் பிஜேபி வில் டேக் தி மேஜர் ஷேக். அதாவது 39 25 26 எடுக்கலாம். அந்த சமயத்தில் 26 to 29 தட் இஸ் வெரி குரூஷியல். இது அப்போ மறுபடியும் அண்ணாமலைஜி உள்ள வரலாம். அதான் சார், இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வருது. என்னன்னா இப்போ வந்து அதிமுக அன்வராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து கூட்டணியிலே இருந்தாலுமே நாங்கள் வந்து பிஜேபி வந்து கால் ஒன்று விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து போட்டி வந்து திராவிட கட்சிகளுக்குள்ள தான் அப்படின்னு பேசுறாரு. அப்படின்னும் போது இது வந்து கூட்டணி அண்டர்மைன் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அன்வர் ராஜா அதாவது ஒருத்தர் ஒன்று கூட்டணி பேசுவாங்க. நீங்கள் யாரை எடுக்கணுங்க, அந்த கட்சிக்கு தேர்தல் பொறுப்பாளர்னு இருப்பாங்க. இன்னைக்கு எடப்பாடி நேற்று அவ்வளோ 3 பேர் வந்தாங்க, ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? தென் இப்போ ஏடிஎம்கே பற்றி யாராவது தலைவர்களை பற்றி பேசியிருக்காங்களா? அதான் சார், இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட இசைவு இல்லாமல் இதை வந்து அவர் பேசிட்டாரு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாங்க அப்படிதாங்க. அன்வர் ராஜா இன்னைக்கு என்ன வந்து இந்த விஷயம் வந்து இப்போ வந்து சமூக ஊடகத்திலேயே மக்கள் மத்தியிலே வந்து ஒரு விவாத பொருளாக மாறும்போது இந்த கூட்டணிக்குள்ள வந்து ஒரு ஜெல்லிங் இல்லையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும்ல சார். கண்டிப்பாக இப்போ டிஎம்கே கூட்டணிக்குள்ளேயே இல்லையா? டிஎம்கே கூட்டணிக்குள்ள இருக்கு சார், ஆனால் நம்ம கூட்டணி நம்ம ஸ்ட்ராங் பண்ணோம்ல. கூட்டணி அதான் சார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கட்சி ஒரு கூட்டணி இருக்கிறச்ச ஒரு சலசலப்பு இருக்கும். இதே அன்வர் ராஜா அவர்கள் இன்னைக்கு பேசிட்டார், நாளைக்கு அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்க போகிறோம், நீங்கள் பேசாமல் இருங்கன்னா உடனே அப்படியே எல்லாம் அடங்கி போயிடும். இதே அந்த தலைவர் ஒரு இண்டிவிஜுவல் நான் இந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்னு வெளியில் காமித்து கொள்ள வேண்டிய பேச்சா கூட இருக்கு. அதான் சார், இந்த கூட்டணியை பார்க்கும்போது இப்போ வந்து இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் பேசப்படுறது வந்து கூட்டணியில் வந்து
ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. அப்படின்னும் போது பிஜேபி தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆட்சியிலேயும் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷாவும் அதான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சைடு வந்து ஏடிஎம்கே சைடுலேருந்து இபிஎஸ் என்ன மேடையில சொல்றாருன்னா, நாங்க வந்து இது வந்து அதிமுக ஆட்சி தான், யாருக்கும் பங்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும்போது இங்க வந்து பிரச்சனை இருந்துட்டே தானே இருக்கு கூட்டணியில. இல்லை, அதாவது இது எல்லாமே சார் இன்னும் 9 மாதம் இருக்குது சார். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி முறிவதற்கு சான்ஸே இல்லை. அப்படியே பிஜேபி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஏடிஎம்கே விட மாட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கேக்கு வாழ்வாஷ் ஆவாங்கிறது. அதனால் ஏடிஎம்கே சார், ஏடிஎம்கே பிஜேபி 32% வந்தாச்சு. இன்னைக்கு பிஎம்கே உள்ளே வரணும். பிஎம்கே ஆல்ரெடி சொல்லியாச்சு, இவங்களுக்குள்ள இது இருக்குது, உரசல் இருக்குது அப்பா பையனுக்கு. இவர் நேற்று வந்து அன்புமணியை வந்து எல்லா பதவியும் விட்டு இவர் தூக்கி விட்டார் ராமதாஸ். அது எந்த அளவுக்கு வேலிடு எனக்கு தெரியாது. ஸோ அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டார் டிஎம்கோட கூட்டணி இல்லைன்னு. டிவிக்கோடு போவாரா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்படி ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன் விஜயுடைய தலைமை ஏற்றுக்க போகிறாரா? இல்லை. ராமதாஸ் சொல்லிட்டார் டிஎம்கேவோட நான் கூட்டணின்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஎம்கேக்கு என்டிஏ கூட்டணிக்கு தான் வருவாங்க. டிஎம்டிகே வேறு வழி இல்லை சார் அவங்களுக்கு. ஜனவரி 9 கடலூர் மீட்டிங்க்கு அப்புறம் நாங்கள் முடிவு பண்ண போகிறேன்னு சொன்னாலும் ஏப்ரல் 2 ஆர் ஏப்ரல் 4 ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குது. 6 சீட், அதில் 1 சீட் டிஎம்டிகே கொடுக்குறேன்ட்டு ஏடிஎம்கே சொல்லியாச்சு. ஸோ நேச்சுரலி ஜனவரி 9 டிஎம்டிகே இந்த பக்கம் தான் வருவாங்க. அப்படி வரவில்லை அப்படின்னால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த மாறுதல் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு தர வேண்டிய ராஜ்யசபா சீட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன, ஒரு ராஜ்யசபா டிஎம்டிகேக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஏப்ரலில். அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏடிஎம்கேவோட கூட்டணி கண்டிப்பாக சேருவார்கள். இப்போ வந்து ஃபியூச்சரில் பார்த்தா இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டை வளரணும், நம்ம வந்து கால் ஊன்றணும். அது இல்லாமல் முக்கியமாக வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எம்எல்ஏஸ் அதிகமாக இருக்கணும். எல்லா கட்சிக்கும் அந்த ஆசை உண்டு இல்லையா? ஆமாம் சார். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கும்போது இப்போ வந்து இபிஎஸ் இருக்காருன்னா அவரை நம்ம வளர்த்து விட்டு அவரை வந்து நம்ம முதலமைச்சர் ஆகிட்டு அவர் கூட சேர்ந்து தான் நம்ம எம்எல்ஏ பண்ணணும். பிஜேபிக்கு என்ன தேவை இருக்குது? அவங்க தனியாக வளரலாம்ல, தனியாக அவங்களோட ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களே சார். தனியாக வளரலாம் சார். தனியாக வளர்ந்தால் என்ன ஆகும்? மறுபடியும் அங்கே டிஎம்கே கூட்டணி எல்லா கூட்டணியும் வளர்த்து வச்சுட்டால் என்ன ஆகும்? 2026 எலெக்ஷன்லையும் டிஎம்கே தான் ஜெயிக்க போகிறாங்க. அப்போ அப்படியே வந்தாலுமே அடுத்த ஒரு முக்கியமான பொசிஷன் வந்து ஆளுங்கட்சி இப்போ எதிர்கட்சியாக வரதுக்கான ஸ்கோப் வந்து பிஜேபி தானே இருக்குது. இப்போ எதிர்கட்சியாக வந்தால் ஆளுங்கட்சியாக வர முடியும். எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? எதிர்கட்சியாக இருக்குது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பர்சன்டேஜ் 11.5 தான், ஏடிஎம்கே 20.5. அப்போ யாருக்கு எதிர்கட்சியாக வரது வாய்ப்பு உண்டு? கொங்கு நாடு, அந்த கொங்கு பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு இன்றைக்கும் நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது. அப்போ பிஜேபியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல் இது சார், முதல் இது ஃபஸ்ட்டு எய்ம் டிஎம்கேவை அந்த ஊழல் நிறைந்த ஆட்சியை வெளியில் அனுப்பணும். அதை தான் சொல்கிறார். முதல் எய்ம் வந்து டிஎம்கேவை வந்து வெளியேற்றணும், அதுக்கு வந்து முக்கியமான. அப்போ ரெண்டாவது எய்ம் வந்து இபிஎஸ் முதலமைச்சராக தான் பிஜேபி போகிறாங்க. இல்லை, எய்ம் இதான் சார். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும். எனக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி எப்படி அமைக்க முடியும்? அனதர் திராவிடியன் பார்ட்டி யார்? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேக்கும் தேவை இருக்குது. அதனால ஏடிஎம்கேவும் யார் முதல்ல சொன்னாங்க பிஜேபி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்களா, இல்லை ஏடிஎம்கே மறைமுகமாக ஐயா சாமி நாங்கள் உங்களோட வரோன்னு சொன்னாங்களா? அது இப்போ பேச்சு இல்லை. ஏடிஎம்கேக்கு தேவை, பிஜேபிக்கு தேவை. அதனால் கூட்டணி அமைந்து விட்டது. இந்த கூட்டணியில் இன்னும் 2-3 கட்சிகள் வரப்போகிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ், பிஎம்கே, டிஎம்டிகே எல்லாம் வரத்தான் போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைந்து டிஎம்கேயில் இருக்கிற விசிகே கம்யூனிஸ்ட் அங்கே இருக்க போகிறாங்களா, இல்லை விஜய் கட்சிக்கு போக போகிறாங்களோ தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறச்ச கண்டிப்பாக டிஎம்கேவுடைய தோல்விங்கிறது நிச்சயமாயிடும். இதுதான் இந்த இது. அதை தாண்டி என்டிஏ கூட்டணி ஜெயித்தால் இன்றைக்கி 4 இருக்கிற எம்எல்ஏ இது நாளைக்கு 20, 25 ஆகலாம், 30 ஆகலாம். ஸோ தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதுதான் சார். இப்போ வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பிஜேபியோட எம்எல்ஏஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து திமுக சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ பிஜேபி ஆட்சியில் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே கூட நம்ம கூட்டணி ஆட்சியில் இருக்குன்னா அது வந்து ஏடிஎம்கே ஆட்சியாக இருக்காது, பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பரப்புரை செய்கிறாங்களே. சரி, செய்யட்டும் சார். அதை பற்றி யார் கவலை பண்ணணும் சார்? ஏடிஎம்கே தான் கவலை பண்ணணும். அப்போ என்ன கவலை? அப்போ இந்த கவலையை வச்சுட்டு அவங்க எப்படி கூட்டணியில் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? அவங்க தொண்டர்கள் எப்படி வேலை செய்வாங்க? அதுதான் இந்த டிஎம்கே சொல்கிறது. அந்த மக்கள் எப்படி ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு அவங்கள கேன்வாஸ் பண்ண வேண்டியது ஏடிஎம்கே பிஜேபி. அவங்களுக்கு 1008 இது இருக்குது.
என்னென்ன பொறுப்பு ப்ராமிஸை டிஎம்கே கொடுத்தாங்க, எதை நிறைவேற்றினாங்க, எந்த அளவுக்கு ஊழல், டாஸ்மாக் ஸ்கேம் அது இதுவாகட்டும், லேட்டஸ்டாக டேங்கட்கோ ஸ்கேம் 397 கோடி இதுவாகட்டும், கொலை கொள்ளை இது எல்லாத்தையும் பார்க்குறது, இதை கொண்டு போய் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறாங்க. அண்ணாமலை அப்படின்னு ஒரு தலைவர், அந்த அளவுக்கு ஒரு யங் பர்சன், டைனமிக் லீடர்ஷிப், போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 11.5% ஓட் ஷேர். ஆமாம்.